எப்போ ஜெய்குட்டி ஸ்கூல் விட்டு வருவான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அவன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு வால்மூர் போயிட்டோம். குட்டிமா வீட்டில் விட்டு தான் போயிருந்தோம். நானும் என்னோட கணவர் ஜெய்குட்டி இவங்க 3 பேர் தான் வால்மூர் போயிருந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்குட்டிக்கு வந்து பர்த்டே. நாங்கள் கடைக்கு போனது நேற்று. இன்னைக்கு வந்து ஜெய்குட்டிக்கு பர்த்டேங்க. பர்த்டே ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு போல் வெளியில் போயிருந்தோம். போயிட்டு அவனுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் பிடிச்ச மாதிரி பார்த்து வாங்கி கொடுத்துட்டோம். அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரிக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் கேக் இருக்கும்ல, அதை வாங்கிக்கோன்னு சொல்லி கேட்டதுக்கு ஜெய்குட்டி அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா, நார்மல் கேக்கே வாங்கி கொடுங்க, அது 1/2 kg போதுன்னு சொல்லியிருந்தான். அப்பா அம்மா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற அந்த தங்கமான பையனுக்கு வருஷத்துல ஒரு நாள் அவனுக்கான நாளுக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணால் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு 1 kg கேக் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்கெட்டில் வந்து 2 பாக்கெட் அளவுக்கு சாக்லேட் கேட்டிருந்தான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் கொடுக்கறதுக்காக. பர்த்டே கிஃப்டாக என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம், புக் ஷாப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் இருந்துச்சு, அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சான். அதனால் எனக்கு ஜாமெட்ரி பாக்ஸும் ஒரு பெண்ணும் மட்டும் வாங்கி கொடுங்க எனக்கு போதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டான். இன்றைக்கி சந்தை இருந்தாலும் நம்ம இருட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தைக்கு போகலை. இந்த ரோட்டு ஓரமாக காய்கறி விற்பாங்கள்ல, அங்கேயே வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து வாங்கிட்டேன். காய்கறி ரேட்டு ரொம்பவே கொஞ்சம் அதிகம் தாங்க.